ஜாப்பனீஸ் பீப்புள் ஏன் இவ்வளவு சக்சஸா இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்க சக்சஸ்க்கான காரணமே அவங்களோட பேரண்டிங் ஸ்டைல் தான். சைல்ட்ஹுட்லயே அவங்க வீட்டுல இருக்க எல்லா வேலையும் குழந்தைங்களே செய்ய சொல்லி அவங்க பழகுறாங்க. குழந்தைங்களுக்கு எல்லா வேல்யூஸும் சொல்லி கொடுத்து குழந்தைங்களோட பேரண்ட்ஸும் சேர்ந்து அந்த வேலையை பார்க்கும்போது குழந்தைங்களுக்கும் பேரண்ட்டுக்குமான அந்த பாண்டிங்குமே ரொம்ப அழகா டெவலப் ஆகுது. குழந்தைங்க சின்ன வயசுலயே எல்லா ஸ்கில்ஸையும் லேர்ன் பண்றதுக்கு அது ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கு. அதே மாதிரி வேலையை ரொம்ப கஷ்டமா பார்க்காம அதை ஒரு ஆர்ட் ஃபார்மா குழந்தைங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த மாதிரி வளர்றப்ப குழந்தைங்களுக்கு எல்லா குட் ஹேபிட்ஸும் வேல்யூஸும் கிடைக்க ஆரம்பிக்குது. ஆனா நம்ம ஊர்ல எல்லா வேலைகளும் நம்மளே பண்ணி குழந்தைங்களை ரொம்ப பேம்பரா வச்சிருக்கோம். ஒரு சின்ன கிளாஸ்ல தண்ணி வேணும் அப்படின்னா கூட நம்மளே போய் எடுத்து வந்தா குழந்தைங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். எவ்வளவு பெரிய மிஸ்டேக் பண்றோம்னு பாக்குறீங்களா? பேரண்ட்டுக்கு நான் வைக்கிற ஒரே ரெக்வஸ்ட் தான், குழந்தைங்களை பேம்பரிங் பண்றது தப்பு இல்ல, அதுக்காக வேலையே சொல்லாம குழந்தைங்களை ராஜா விட்டு கண்டுக்குட்டி மாதிரி வளர்க்காதீங்க. ஜப்பான்காரவங்க என்னென்னமோ கண்டுபிடிக்கிறாங்க, அவங்ககிட்ட இருந்து இந்த பேரண்டிங் ஸ்டைல் எடுத்து நம்ம குழந்தைங்க லைஃப்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொண்டு வரதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஹாப்பி பேரண்டிங். தேங்க்யூ.